சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 9ஆம் நாள் 22/1/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று இந்த புத வாரம் என்கின்ற புதன்கிழமை, இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். பொன் கிடைத்தாலும் சுபகாரியங்கள் செய்வதற்கு புதன் கிடைக்காது. விலை மதிப்பென்று நாம் போற்றுகின்ற பொன் கூட லேசாக கிடைத்து விடுமாம். இந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு புதன்கிழமை கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். புதன்கிழமை கிடைத்தால் அது ஒரு பொக்கிஷம். அவ்வாறு சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்வதோடு இந்த பெற்றோர்களை நாம் வாழுங்காலத்தில் பராமரிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு வயசாயிற்றதென்று முதியோரிடத்திலே கொண்டே சேர்த்து விடுவது, பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருப்பார்கள் அல்லது வெளி ஊரிலே இருப்பார்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்ப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் இறைவனடி சேர்ந்த பின்பு சிலை வைப்பது, ஆங்காங்கு தண்ணீர் பந்தல் திறப்பது, ஆங்காங்கு பஸ்தரிப்பு நிலையங்கள் அவர்கள் பெயரிலே திறப்பது, அவர்கள் பெயரிலே படத்தை போட்டு புத்தகம் அடித்து கொடுப்பது, இதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். ஒருவன் கண் பார்வை நல்லாகி இருக்கிற பொழுது சூரியனை கும்பிடவே மாட்டானாம், நேரமில்லை என்றுவான். அவன் 2 கண்ணும் இல்லாத பொழுது சூரியனை பார்க்க ஆசைப்பட்டானாம். வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக வாழ வையுங்கள். கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடாதீர்கள், அநாதைகள் இல்லத்திலே விடாதீர்கள், காப்பகங்களிலே விடாதீர்கள். வாழுகின்ற காலத்திலே பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இதைத்தான் வேதம் சொன்னது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்திருக்கிறோம், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், மேடைகளிலே வாய்களிலே பேசுகிறோம். நாமே அந்த தவறை செய்யலாமா? பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டியவர்கள் அவர்களே இந்த தவறை செய்யலாமா? அப்பா அம்மாவை தெய்வமாக பார்க்க வேண்டும். அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். வாழுகின்ற காலத்தில் அவர்கள்தான் கண்கண்ட தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இது அன்னையும் பிதாவும் பின்னடி கிடஞ்சல், கொண்டே முதியோர் விடு என்று காப்பகம் திறக்கிறோம், முதியோர் இல்லங்களை திறக்கிறோம். அதுக்கு இன்பகம் என்ற ஒரு பெயரை வைக்கிறோம், ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும், அதை வைத்து இதை நடத்தலாம் என்ற பெயரிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய அடுத்த சந்ததியை நாம் அதர பாதாளத்திலே கொண்டு போய் விடுகிறோம் என்பதை ஏன் சிந்திக்க தவறிவிட்டீர்கள்? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நல்லாயிருக்கிற பிள்ளைகள், நல்லாயிருக்கிற அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோரத்தில் சேர்க்க போறாங்க. ஏன்னா முதியோர் இல்லம் இருக்கு. அவ்வாறு காப்பகம் இருக்கிறது. இது அப்பாவுக்கு வயசாடுது, ரொம்ப கஷ்டம், கொண்டு போய் விடு காப்பகத்திலே. அதுக்கு தானே காப்பகம் திறந்திருக்காங்க, நாங்களும் நிதி கொடுத்திருக்கிறோம் தானே, அதுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே. அதனாலே தான் இந்த காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள்,
வயோதிப இல்லங்களுக்கு எந்த நன்கொடையும் யாரும் கொடுக்கப்படாது. அவ்வாறு கொடுக்கிற நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை இழிவுபடுத்துகிறீர்கள். எந்த நன்கொடைகளும் கொடுக்கப்படாது. அது தேவையே இல்லை. ஒவ்வொரு பெற்றோரையும் ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது உங்களை அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி நல்ல நிலையை கொண்டு விட்ட தாய் தந்தைக்கு இன்று இயலாத நிலை வந்தவுடனே அவர்களுக்கு முதியோர் இல்லம், அவர்களுக்கு ஒரு காப்பகம், ஒரு மகிழ்ச்சி இல்லம், இன்பகம், ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொள்ளுகிறோம். தேவையே இல்லை. தொடர்ந்தும் இதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.